வணக்கம். நம்ம டிவி பண்ணுறது ரெடி தான். ஓகே, நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம். பாருங்க. This is class. இப்போ நம்ம வந்து 2 class எடுக்கிறோம். 2 part. இப்போ 2 போனாங்க. இப்போ நான் வந்துட்டோம் இங்கே இந்த கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிக்கணும். நான் இங்கே இப்போ வரம்பு கிளாஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, நான் டீ பண்ணுங்க பாருங்க. இது எடுக்கும். இதை வந்துட்டு டீ பவுடர். இப்போ சுகர் இதுதான். இப்போ ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக ஒரு சூப்பராக ஸ்ட்ராங் டீ மாதிரி இருக்க பாருங்க. ஸ்பூன் பாருங்க. இதுதான் ஸ்டின்னர். இப்போ பாருங்க, நீங்கள் கீழே இப்போ நான் சொல்கிறோம். இப்போ கீழே இருந்து சப்ஸ்கிரைப் இருக்கு,
இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஆனால் வாதுகள் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுங்க பிளான் பண்ணுங்க. நாங்கள் நீங்கள் கீழே இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இப்போ பாருங்க நல்லா ஸ்ட்ராங் டீம் பாருங்க. இப்போ நான் டேஸ்ட் பாருங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க. சரியா? நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி இப்போ ஸ்க்ரீன் பண்ணிட்டு நீங்கள் பாட பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்பில் சேனல் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே யூடியூப் சேனல் பார்க்கணும். ஆயிடுச்சு. ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ பாரு நீங்கள் டேஸ்ட் பாருங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்கள் யூடியூப் சேனல் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க. நல்லாயிருக்கும். பாருங்க இதுதான் டீ. நீங்கள் யூடியூப் பாருங்க. ஆமா மாப்ள, நீங்க வரணும். நான் இங்கே தான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. உடனே பார்த்துக்கோ. வந்துடும். வராத. படி படி. இப்போ நான் வீட்டில் வாஷ் பேசின் போட்டணும். இப்போ நாங்கள் இதே யூஸ் பண்ணுறோம். இப்போ வரும்படியும் டிஸ்கிரைப் பண்ணுறோம் பாருங்க. ஓ பரவாயில்ல. இங்கே இதை வாஷ் பேசின் போட்டணும். இப்போ இது கப்பு இது இங்கே வாஷிங் சுத்தமா இருந்ததுனாலையும் மேலும் மேலும் வளருதுன்னு சொல்லி அங்கிருந்து நம்ம ஃபேக்டரிக்கு இதோ ஒரு அமௌண்ட்டை போனஸா கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா இது எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நமக்கு இது பெருமை தானே. அதான் இந்த சந்தோஷத்தை உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம்னு நாங்க கூப்பிட்டோம். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட அதுல இருந்து வர
அதான் ம். தொழில் சுத்தமா இருக்குன்னு போனஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு காரணமானவங்க கிட்ட தானே இந்த பணம் போய் சேரணும். அதனாலதான் இந்த போனஸ் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஃபேக்டரிக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன். உங்க எல்லாருக்கும் இந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கலான்னு தான் நான் கூப்பிட்டேன். என்னப்பா இதுக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கீங்க? என்னம்மா இவங்க எல்லாம் இவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க? என்ன ஆச்சு? இதுல என்ன ஆச்சு? ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா? அப்படி இல்லைங்க. இதுவரைக்கும் நிறைய மாணவர்கள் சொல்லிட்டோம். நாங்க என்னதான் வேலை பார்த்தாலும் சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க. போனஸ்ங்கிறதெல்லாம் Thank you. இப்போ நான் டீமுக்கு டேஸ்ட் பண்ணுங்க பாருங்க. இது நான் பண்ண டீ. இதான் எங்க ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள குணமே. மனுஷங்க இல்லை இன்னும் சுகர் போடல. இப்போ சுகர் போடுறேன் நான் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்க. சரியா? இதுதான் சுகர். ஒரு 2 நாளைக்கு ஐயா அம்மாக்கு துணையா இருக்கலாம்டா நான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் பெரிய குடிகாரனா இருந்தேன். அம்மா தான் கூப்பிட்டு அறிவுரை சொல்லி ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க. ஆமாங்க, நானும் இவங்க பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாம அவங்க போக சொன்னாலும் மனசு கேட்காம திரும்ப அந்த மனசு எத்தனை பேர் வரும். இப்போ அது மட்டும் இல்லாம காசு விஷயத்துல அவங்க ஒரு ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணணும். காசு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ரூபா பிச்சை போடுறீங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணுங்க பாருங்க. சந்தையை லட்சுமி சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைங்க. நாங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு நாங்க கெட்டது நினைக்க மாட்டோம். பண விஷயத்துல கோடி கோடி ரூபாய் கிடைச்சாலும் யாரையும் ஏமாத்த மாட்டோம். அதனால நீங்க எல்லாரும் எங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க வேலை பார்க்கணும். நானும் உங்களை மாதிரி ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்தவன் தான். உங்களை மாதிரியே ஒரு சாதாரண மெக்கானிக்கா தான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொறுப்பான கொண்டாடி அமைஞ்சாங்கன்னா எல்லாமே கூடி வரும்னு சொல்லுவாங்க இல்ல, அதுதான் என்னோட உண்மை. ஆயிடுச்சு. இப்போ இங்கே மிக்ஸ் பண்ணுவாங்க.